இந்த தீபிகா பண்ணுற பல சதி திட்டங்களை முறியடிச்சு தீபன் இந்த கேஸில் நிச்சயமாக ஜெயிக்கணும், மல்லியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா தீபிகா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க உள் மனசில் அவ்வளோ வைராக்கியத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. எப்படியாச்சும் மல்லியை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால அதை தீபனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. தீபனுமே குழந்தையோடு சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், டாடி இனிமேல் நீங்கள் எப்போதுமே இங்கே தான் இருப்பீங்களா, 365 டேஸும் இங்கே தான் இருப்பீங்களா, தீபாவளிக்கு இருப்பீங்களா, பொங்கலுக்கு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க. தீபிகாவுமே டாடி இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் வராதா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மாமாவுமே சந்தோஷப்பட்டு இருக்கிற சமயத்தில் தீபனுமே எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் தீபிகாவோட உண்மையான முகத்தை அவங்க தனியாக காமிக்கிறாங்க. நான் மாறிட்டேன்னு சொல்லி நீ சந்தோஷமாக இருக்கிறியா, நிச்சயமாக நான் மாற மாட்டேன், உன்னையும் சரி இந்த மல்லியும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா மல்லியோட கேஸை இப்போ தீபன் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதால அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ தீபன் பக்கத்தில் இருக்க தான் செய்யும். அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மல்லிக்கு ஆதரவாக இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்களுக்கு அகைன்ஸ்டாக மாற்றுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தீபன் இந்த இடத்துல ரொம்பவே கிளவராக நடந்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் மல்லியை இந்த இடத்துல இருந்து காப்பாற்ற முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஒய்ஃப் கூட சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தீபன் இதில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக விஜய் மல்லி 2 பேருக்கும் தான் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதால தீபன் இந்த விஷயத்தில் ரொம்பவே கிளவராக நடந்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தீபிகாவை பற்றி அவங்களுக்குமே நல்லா தெரியும், அவ்வளோ சடனாலாம் மாற மாட்டாங்க அப்படிங்கிறதால தீபிகாவோட நடவடிக்கைகள் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக தீபன் ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதால இந்த கேஸில் மல்லியை தீபன் நிச்சயமாக விடுவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.